தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தவைக்க தலைவர் விஜய் அவர பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து சும்மா வந்து தமிழ் ஊடகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா தான் பேசுறாங்க. சும்மா ஏதோ வாய்க்கு வந்து கொளுத்தி போடுறாங்க. அவர் மேல இவ்வளவு வயித்தெரிச்சல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் இல்லையா? நான் வந்து அ அண்ணா மேல ஒரு பெரிய அவருடைய தீவிர ரசிகைன்னே சொல்லலாம். தீவிர ரசிகைன்னா, பயங்கர தீவிர ரசிகை. அப்படி ஒரு வெறி பிடித்த ஒரு ரசிகை அப்படின்னு கூட சொல்லலாம். நான் மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலில எல்லாருக்குமே வந்து விஜய் அண்ணாவ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அ அரசியல் ரீதியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு அ இன்ஸ்பிரேஷனா வந்து எல்லாரும் நெறைய பேரு பார்த்திருப்போம் இல்லையா? அவர் வந்து ஒரு வழிகாட்டியா நம்ம பார்த்திருப்போம். ஒரு நல்ல தலைவனுக்கு வந்து வந்து என்ன வந்து ஒரு ஒரு தகுதி எல்லாம் இருக்கணுமோ, அது அத்தனையும் வந்து அண்ணா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்ம நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணா நான் வந்து ஒரு பெண்ணா நான் இருக்கும் பட்சத்துல, அ சங்கீதா அவர்களுடைய நிலைமைய வந்து இப்ப நான் வந்து அந்த இடத்துல இருந்து நான் யோகிக்கும்போது தான் எனக்கு தெரியுது. இப்போ வந்து அ ஏன் இந்த நேரத்துல வந்து இந்த அரசியல் இப்ப அந்த வோட் லிஸ்ட் அதாவது அதாவது வாக்குரிமை வரும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வாக்குரிமை இல்லாதவங்கலாம் வந்து எழுதி குடுத்து வாக்குரிமை வாங்குனாங்க. ஏன்னா, டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும். புதிய ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். அதே மாரி எல்லாரும் ஓட்டு லிஸ்ட் எழுதி குடுத்து எல்லாரும் ஓட்டுலாம் வாங்குனோம். இருந்தாலுமே கூட வந்து நம்மள வந்து எல்லாரும் தான் ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா, நம்ப அண்ணாவும் இப்படி ஏமாத்துவாரு அப்படின்னு எனக்கு நினைக்கவே இல்ல. அ ஒரு 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 எப்படி சொல்றது? அ இந்த மாரி ஒரு திருமண விழாவுல 2 பேரும் ஒரே மாதிரி உடை அணிந்து வராங்கன்னா, இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம். ஏன் அவங்க வந்து ஒரு திக் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது? அ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு சமாதானப்படுத்திக்கிட்டாலும், இத கொஞ்சம் என் மனம் ஏற்க மறுக்கிறது. ஏன்னா, இந்த நேரத்துல வந்து எல்லாரும் வந்து என்னென்னமோ பேசுனாங்க. அவர பத்தி எவ்ளோ பேசுனாங்க. நான்லாம் கூட வந்து குரல் குடுத்தேன். யார் தான் யோக்கியம்? யார் தான் ஒழுங்கு? அப்படின்னு சொல்லிட்டு நான் குரல் குடுத்தேன். ஆனா, இங்க இருக்கிறவங்க யாரும் மனைவிய தள்ளி வைத்துவிட்டு மனைவிய தள்ளி வைத்துவிட்டு ஃப்ரெண்டுக்கோ, இல்ல வந்து ஒரு உயிர் தோழிக்கோ, இல்ல தன்னுடைய பர்சனலா வந்து எப்படி சொல்றது? பர்சனலா ஒரு வாழ்க்கை முறைய தேர்ந்தெடுக்கோ யாருக்கும் வந்து மன தைரியம் இல்லை. மனைவியை ஒத்தி வைத்துவிட்டு இன்னொருவருடன் வாழ முடியும் என்று யாரும் அப்படி ஒரு வாழ்க்கைய இன்ன வரைக்கும் தேர்ந்தெடுக்கல. எம்ஜிஆர் அவர்களுமே கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி அம்மா வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்கலாம் இல்ல. ஜானகி அம்மா பொறுத்தளவுக்கு குழந்தைங்க கிடையாது. வந்து அவர் வந்து இப்ப வந்து ஜெயலலிதா அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல தான் அவருக்கு வந்து ப ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மனைவியா வந்து தாலி கட்டிலாம் அவர் வந்து வாழல. ஏன்னா ஏதோ அவங்க வந்து அரசியல் ரீதியா ஒரு ஃப்ரெண்டா தான் ஒரு ஏதோ ஒரு நெருக்கமான உறவு அப்படின்ற முறையில தான் நம்மலாம் பார்த்தோம் இல்லையா? ஆ ஏதோ அவங்க மேல ஒரு கிரஷ் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அதேமாரி ஜெயலலிதா அம்மாவுக்கும் எம்ஜிஆர் அவர்கள் மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கலாம். ஆனா இது வந்து என்ன எந்த வகையிலும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா, நான் ஒரு பெண்ணா இருந்து பார்த்தா தான் அந்த வலி, வேதனை எனக்கு தெரியும். சங்கீதா அவர்களுக்கு நான் முதல்ல வந்து அண்ணி நான் உங்களுக்கு ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா, நானுமே வந்து என்னடா இந்த நேரத்துல வந்து இவங்க வந்து எப்படி எதுக்கு இது மாரி சொன்னாங்க? எலக்ஷன் டைம்ல இப்ப எதுக்கு இவ்வளோ நாளா விட்டு எதுக்கு இப்ப வந்து இது சொன்னாங்க? அப்படின்னு உங்க மேல நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா, நியாயத்துக்கு என்னைக்குமே வந்து குரல் கொடுக்கணும் இல்லையா? அதனால வந்து நம்ம தலைவன்றதுனாலயோ, இல்ல வந்து அவர் வந்து என்னுடைய எப்படி சொல்றது? நான் அவருடைய ரசிகை அப்படிங்கிறதுனாலயோ, அவர் செய்றதெல்லாம் நான் ரைட்டுன்னு சொல்லவே மாட்டேன். இது வந்து நான் உங்க இடத்துல இருந்து யோசிக்கிறேன். உங்க 2 பேருக்கும் மனசு பரஸ்பரம் பிடிக்கல, ஒதுங்கிட்டீங்க. அப்படி டைவர்ஸ் வாங்கியிருந்தாலுமே கூட, அந்த பிள்ளைகள் மனசு என்ன பாடுபடும்? அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு உணர முடியுது. அண்ணா நான் வந்து இது உங்களுக்கு தான் அண்ணா அந்த பதிவு. நான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. இந்த ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கல. என்னதான் என் மனசுக்கு நான் சமாதானம் சொல்லிக்கிட்டாலுமே கூட, எனக்கு என் மனசு வந்து சமாதானம் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. நான் உங்ககிட்ட இத எதிர்பார்க்கல. ம். நான் எதிர்பார்க்கல. அதாவது ஒரு கண் மறைவு, கால் மறைவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மறைவு, கால் மறைவுன்னு சொல்லுவாங்க. இது உங்க பர்சனல் விஷயம் தான். பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கை தான். அத நம்ம பேசக்கூடாது தான். அது உங்களுடைய பர்சனல் லைஃப் தான். இருந்தாலுமே இது வந்து பொது வெளியில வராத அளவுக்கு நீங்க பார்த்துருக்கணும் இல்லையா? நீங்க பொது வெளி வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. அதனால வந்து உங்கள பத்தி எனக்குமே கூட என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு.